இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். பணம் இருந்தாலும் மனசுக்கு அமைதி இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியுமா? நிறைய சம்பாதிக்கிற ஒருத்தர் ஆனாலும் சிரிக்க முடியாம தவிக்கிறாரு. ஒரு சின்ன ஹோட்டல்ல நடந்த ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையை முழுக்க மாத்துச்சு. அமைதி பணத்துல இல்ல, அது எங்கன்னு இந்த கதையில சொல்ல போறேன், வாங்க கதைக்கலாம். ஒரு பெரிய நகரத்துல ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவர்கிட்ட எல்லாமே இருந்தது. பெரிய வீடு, காரு, பணம் அப்படின்னு நிறைய பணம் இருந்தது. ஆனா மனசுக்கு அமைதி இல்ல. ஒரு நாள் அவர் ஒரு சின்ன தெருவுல நடந்து போயிட்டு இருந்தார். அப்ப ஒரு சின்ன ஹோட்டல் அவரோட கண்ணுல பட்டது. அது அவ்வளவு பெரிய ஹோட்டல் கிடையாது, அது சாதாரண கடை தான். ஆனாலும் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தது. அவர் ஆச்சரியப்பட்டு பார்த்தாரு. இவ்வளவு சின்ன ஹோட்டலுக்கு இவ்வளவு கிரௌடு ஏன் அப்படின்னு. அவர் உள்ள போனாரு. அங்க ஒரு முதியவர் சமைச்சுக்கிட்டு இருந்தார். அவர் சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டாரு, சார் என்ன வேணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அந்த பணக்காரர் சொன்னாரு, உங்களுடைய பெஸ்ட் டிஷ்ஷை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. சில நிமிடங்களே அந்த சாதாரண சாப்பாடு வந்துச்சு. அவர் சாப்பிட்டார். அந்த ஒரு நொடி, இது என்ன சுவை அப்படின்னு அவருக்கு அதிசயம். அந்த சாப்பாட்டுல ஒரு விதமான அமைதி இருந்தது. அவர் கேட்டாரு, இந்த அளவுக்கு டேஸ்டா எப்படி அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த முதியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, சார் நான் சமைக்கிறது சாப்பாட்டை மட்டும் இல்ல, நான் என் மனசையும் சேர்த்து சமைக்கிறேன் அப்படின்னு தொடர்ந்து சொன்னாரு. எனக்கு பெரிய ஆசைகள் எல்லாம் இல்ல, எனக்கு உள்ளதான் நான் சந்தோஷமா செய்யறேன், அதான் இந்த சுவை இப்படி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அந்த வார்த்தையெல்லாம் அந்த பணக்காரர் உள்ள இருந்து அவ்வளோ ஒரு அதிர்ச்சி அடைய வச்சுது. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, பணம் எல்லாமே தரும், ஆனா அமைதி மட்டும் மனசுல இருந்துதான் வரும் அப்படின்றத. அவர் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்தாரு. ஆனா அவர் மனசு மாறி இருந்தது. சுகம் வாங்க முடியாது, அதை உணரதான் முடியும் அப்படின்றத. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீ விரும்புற வாழ்க்கை வெளியில இல்ல, அது உன் மனசுக்குள்ளதான். கவலைப்படாத, நீ சரியான மனதோட இருந்தா நீ விரும்புறது உன்கிட்ட வந்து சேர்ந்துடும்.